நமச்சிவாயா. ஓம் ஸ்ரீ ஐயாசாமியை போற்றி. என் எளிய உணவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொழிற்சாலைகளுக்கு வாஸ்து பார்க்கணுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த பதிவை நீங்கள் கேளுங்க. ஒரு சிலர் வாஸ்துவும் பார்க்காம தொழிற்சாலையிலையும் கட்டி இயற்கையாவது வாஸ்து பிரகாரம் அமைஞ்சு நல்லபடியாக போகிற தொழிற்சாலையில் நான் பார்த்துருக்கேன். பட் அவங்க நான் வாஸ்து பார்க்கலைன்னு சொல்லுவாங்க. சிலர் அதான் அந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல வாஸ்து பிரகாரம் இருக்கும் இயற்கையாகவே. சிலர் தொழிற்சாலையிலும் கூட கரெக்டாக வாஸ்து பார்த்து எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அமைச்சு சிறப்பாக தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க. சிலர் தொழிற்சாலையில் ஆரம்பித்து இன்னும் நம்ம டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி கடுமையான உழைப்பு, அதை பற்றிய அறிவு, பல ரிசோர்ஸ் அவங்க வச்சுருந்தாலும் கூட அந்த சக்ஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ணுற அந்த டைம் அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி சூழல் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, தொழிற்சாலைகளில் நம்ம செய்யக்கூடிய அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை நாம் எந்தெந்த இடத்துல எதைய வைக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து, ஆட்களை எந்தெந்த இடத்துல அமர்த்தணும் அப்படிங்கிறதுலேருந்து, அக்கௌண்ட்ஸ், கேஷ், செக்யூரிட்டி, வெஹிக்கிள் பார்க்கிங், கூட்ஸ் எந்த இடத்துல அனுப்பணும், ரா மெட்டீரியல்ஸ் அந்த இடத்துலேருந்து வரணும், அது எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தொழிற்சாலையில் பேசிக்காக நம்ம கரெக்டாக பண்ணோம்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக அமையும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய கோலை நோக்கி போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக வாஸ்துங்கிறது இருக்கும். அப்படி நம்ம பல டெக்ஸ்டைல்ஸ், அதாவது துணி மிகப்பெரிய அளவில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கும் வாஸ்து பார்த்துருக்கோம். ஃபேக்ட்ரிஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம வாஸ்து பார்த்துருக்குறோம். டெக்ஸ்டைல்ஸ், நூல் கம்பெனிகள், பஞ்சிலிருந்து நூல் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு நம்ம வாஸ்து பார்த்துருக்கோம். மளிகை சாமானங்கள் எல்லாம் பேக் பண்ணி பார்சல் பண்ணி அனுப்புகிற இடங்களுக்கு நம்ம வாஸ்து பார்த்துருக்கோம். இப்படி பல இடங்களுக்கு நம்ம வாஸ்து பார்த்துருக்கோம். அதாவது அதிகமான மக்கள் உள்ளே பணி செஞ்சுட்டு அவங்க வெளியே போகிற அமைப்பு. அந்த அமைப்பில் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அந்த பொருளை அனுப்பக்கூடிய திசை, ரா மெட்டீரியல் கொண்டு வைக்கக்கூடிய இடம், மெஷினரிஸ் வைக்கக்கூடிய அமைப்பு, ஆஃபீஸ், அக்கௌண்ட்ஸ், கேஷ் டீலிங்ஸ், விசிட்டர்ஸ், ரிசப்ஷன், இப்படி பலது இருக்குது. இந்த விஷயங்களை நம்ம வாஸ்துக்காக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சரியான முறையில் அமைக்கும்போது அந்த இடமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் வாஸ்து பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அமைப்புக்கும் வாஸ்து பண்ணதுக்கு அப்புறம் அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கும் ஒர்க்கர்ஸினுடைய ஹாப்பினஸ்ஸு, அந்த தொழிலை செய்யக்கூடிய ஓனர்ஸ் அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்களோட சக்ஸஸ் ரேட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்படி தான் நான் ஒரு ஊருக்கு போயிட்டு மிகப்பெரிய ஒரு ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு வாஸ்து பார்த்தோம். அங்கே தேவைப்படக்கூடிய மாற்றங்களெல்லாம் செஞ்சோம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க படிப்படியாக நல்ல முன்னேற்றங்களுக்கு இன்றைக்கி சில பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுருக்காங்க. அதே போல் சில கம்பெனிகளுக்கு நம்ம போய் பார்க்கும்போது அவங்களுடைய வரவு செலவு பிரச்சனைகள் இருந்து ஸ்டாஃப், ரிசோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், இதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் அமைகிறதையும், கேஷ் ஃப்ளோ, அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் குறையிறதையும், ப்ராஃபிட்டை நோக்கி போகிறதையும் நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகளை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதற்குண்டான அத்தனை எவிடன்ஸும் நம்ம யூடியூப்பில் இருக்குது, இன்னும் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முறையாக ஒரு வாஸ்து நம்ம பண்ணணும்னா 100% நம்மளுக்கு ஒரு மன நிறைவு, சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா அந்த சூழல், நல்ல காற்று,
நல்ல வெளிச்சம், விலாசமான இடம், சிந்தனை செய்யறதுக்கு உண்டான ஏற்ற இடம், எல்லாமே திருப்தியாக இருக்கும்போது எல்லா செயலும் நல்லா தானே இருக்கும். இதுலேயே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார். ரா மெட்டீரியல்ஸ் நான் போய் ரொம்ப குவாலிட்டியாகவும் சீப் ரேட்லேயும் வாங்கிட்டு வந்தேன். அது உற்பத்தி பண்ணி முடித்து அந்த கூட்ஸ் வெளியே போகும்போது ஸ்டாக் ஆகிடுச்சு. வியாபாரம் என்ன தான் நான் மார்க்கெட்டிங் பண்ணாலும் போகிறதில்ல, நீங்கள் வந்து பார்த்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், டோர்ஸ் விண்டோஸ் எல்லாம் செய்யக்கூடிய கம்பெனிக்கு நாம் போய் வாஸ்து பார்த்தோம். சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும். இப்போ அதனுடைய பொறுப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் வந்து வாஸ்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நான் செஞ்சேன். இன்றைக்கி எனக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லை சார், ஆர்டர் வந்து குமியுது, என்னால் சப்ளையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு கம்பெனியில் 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி 100 பேருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தணும். கொஞ்ச நாள் கழித்து அது 1000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குற மாதிரி உயரணும். நம்ம நாடும் அந்த மக்களும் அந்த தொழில் செய்யக்கூடிய ஓனர்ஸும் எல்லோரும் நல்லா இருக்கணும். வாஸ்து சரியில்லாமல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாலேஜையும் உழைப்பும் நம்ம கொடுத்தாலும் குறிப்பிட்ட டைமில் நம்மளை சக்ஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ணி அந்த நிலை அடையிறதுங்கிறது வந்து டிலே ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. நல்ல ஸ்டாஃப் அமைஞ்சிருப்பாங்க, திடீர்னு அவங்க வெளியே கிளம்புவாங்க. ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து மெட்டீரியல்ஸ்லேயும் இருக்குது, ஸ்டாஃப் கிட்டம் இருக்குது, நாலேஜ்லேயும் இருக்குது. எவ்ரி ஏரியா இஸ் அ நாலேஜபிள் சோர்சஸ். அந்த சோர்சஸ் வந்து நம்மளுக்கு நல்லா பயன்படணும்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தொழிற்சாலைகளில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அனுபவம் நிறைந்த வாஸ்து நிபுணர்களை வைத்து நீங்கள் வாஸ்து பார்த்துக்குங்க அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். பிரபஞ்சன் வாஸ்துவே கூப்பிட்டு பார்க்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் நல்ல முறையில் வாஸ்து பார்க்குறவங்களை கூப்பிட்டு உங்களுடைய சிரமங்களை குறைச்சி உங்களுடைய சாதனைகளை உயர்த்துங்க. இது நம்மளுடைய நாட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு தொழில் புரட்சி. நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன் சார். சிம்பிளாக நான் தொழில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து எங்கிட்ட அன்னைக்கு வந்து 10 பேர் தான் இருந்தாங்க, இன்றைக்கி வந்து எங்கிட்ட 200 பேர் இருக்காங்க, இன்றைக்கி எங்கிட்ட 700 பேர் இருக்காங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். நீங்கள் எத்தனையோ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இந்த வாஸ்துவினால் அமையும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் ஒரு கருத்தாக உங்கள்கிட்ட நான் வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே போல் எங்கிட்ட வாஸ்து பார்த்து தொழிற்சாலைகளையும் டெக்ஸ்டைல்ஸையும் ஜவுளி கடைகளையும் ஃபேக்ட்ரிஸும் இப்போ நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை வேலைவாய்ப்பு கொடுக்கணுன்னு இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன். நன்றி. ஓம் நமச்சிவாய.